சொல்லுங்கள் சார். இங்கே நான் ஒருத்தர் சவாரியாக கூப்பிட்டு வந்தேன். அவங்க கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு காமிச்சாங்க. நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்தேன். நல்லது நடக்குது, நல்லாவே இருக்குது. வியாழக்கிழமை வருவேன். வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவேன். குடும்பமெல்லாம் நல்லா இருக்குது. பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்குது, முடிஞ்சிருது. இந்த அம்மாவுக்கு, ஸ்ரீதேவி அம்மாவுக்கு மஞ்சள் பூசி அபிஷேகம் பண்ணால் நம்ம ஒரு மாதத்தில் நம்ம நினச்ச காரியம் முடியுது, நல்லபடியாக இருக்குது. நீங்கள் பண்ணீங்களா இதுக்கு? நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட்டு முறை வாங்கிட்டு வந்து நாங்கள் தான் பண்ணோம். ஓஹோ. உங்களுக்கு அது பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இப்போ பண்ணிட்டு போன பார்த்து நல்லா இருக்குது. என் குடும்பம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம நினச்ச காரியம் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக காரியம் நடக்குது. தொடர்ந்து வந்தால் அந்த அம்மா, அந்த குபேரர் வந்து நம்மளை கைவிடலை. கோடிலிங்கேஸ்வரர் அம்மா, கோடிலிங்கேஸ்வரர் அப்பா இருக்கிறாங்க. நம்ம வந்து நினச்சி கும்பிட்டு போனோம்னா நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? 3 வருஷமாக வரோம்மா கோயிலுக்கு. 3 வருஷமாக தொடர்ந்து வரோம். வந்துட்டுருக்கீங்கதால இன்றைக்கி பட்னி பசி இல்லாத நல்லபடியாக இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். நீங்கள் வருஷம் இவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்களா? கல்யாண நாள் அன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு போவோம். அபிஷேகம் பண்ணி வீட்டில் வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணி உள்ளே கொண்டு வச்சு நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு கொண்டு வந்து கோயில் ஒப்படைச்சு. எப்படி இருக்குது உங்களுக்கு அவர் வீட்டுக்கு? நல்லா இருக்குது. அவரை வச்சு வீட்டுக்கு கொண்டு போனாவே எங்களுக்கு பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இதெல்லாமே நல்லா போயிடும். சரி, நல்லா இருக்குது. ஆண்ட முன்னத்தில், குபேர முன்னத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் நம்பி கோயிலுக்கு வாங்க, செய்யுங்க. உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும்.